வீடியோ பார்த்துருக்கோம், எல்லாம் தொண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்துல தீனுக்காக தம் அர்ப்பணிச்சிட்டாங்க. சஹாபாக்களும் இருக்கிறாங்க, சஹாபிய பெண்மணிகளும் இருக்கிறாங்க. இப்ப இஸ்லாத்துல சாதனை படைத்தது சஹாபாக்களா சஹாபிய பெண்மணிகளா? இந்த பட்டிமன்றம் மூலம் உரையாடலாக பேசுவதற்கு மாணவிகள் மூலமா கோவையர் மாணவிகள் ஃபாசிலா பானு, ஆசியா, ஃபர்ஹானா பேகம், ஹப்சா, ஷமீமா பானு, ஃபரீனா ஆகியோர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவா நீங்க பட்டிமன்றம் எல்லாம் பார்த்திருக்கீங்கன்னா சிரிப்பதற்காக தான் இல்லையா? ரெண்டு பேரும் பேசுறது சிரிக்கிறதுக்காக. ஆனா இந்த பட்டிமன்றம் எதற்காக அப்படின்னா நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. சஹாபாக்களை பத்தியும் சஹாபிய பெண்மணிகளை பத்தியும் வல்லமா தேர்ட் ஸ்டூடெண்ட் பேச வராங்க. முதலில் பேச இருப்பது ஃபாசிலா பானு. இன்ஷா அல்லாஹ் இந்த பட்டிமன்றத்தில இருந்து ஒரு கேள்வி உங்களுக்காக. ஏன்னா சஹாபாக்களையும் சஹாபிய பெண்மணிகளையும் பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொருத்தர் மேலையும் கடமை. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தெரிஞ்சுக்கிறது, அவங்களோட வரலாறு தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொருத்தர் மேலையும் கடமையோ, அதே மாதிரி இஸ்லாம் தோன்றுவதற்கு காரணமான சஹாபாக்களை பற்றியும் இஸ்லாம் எழுத்து பெறுவதற்கு காரணமாக இருந்த சஹாபிய பெண்மணிகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்மளோட ஈமானை உறுதிப்படுத்தும். அதற்காக தெரிஞ்சுக்கோம். நோட்டு எல்லாருக்கும் போகணுமா? யாரும் நோட்டு என்ன கேட்டு வாங்கிக்குங்க. இன்ஷா அல்லாஹ் இங்க முன்னாடி இருக்கு. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम. अम्मा बाद. இஸ்லாமிய வரலாற்றில் சாதனை படைத்தது சஹாபிய பெண்மணிகளே என்ற அணியிலிருந்து நான் பேச வந்திருக்கேன். இன்னைக்கு நான் பேச இருக்கும் சஹாபி பெண்மணி யாருன்னா நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆருயிர் தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் மற்றும் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியுமான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி தான் பேச போறோம் இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கையாளர்களின் அன்னை என்று அழைக்கப்படும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகச்சிறந்த அறிஞர் மற்றும் மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து அறிவு திறன் உடையவர்களாகவும் அறிவு தேடலில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருந்தாங்க. ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாகவே திகழ்ந்தார்கள். 6 வயசுல திருமணம் செஞ்சு 9 வயசுல தயாராகி அவங்களுடைய இல்வாழ்க்கையை தொடங்குறாங்க. 9 வயசுல தொடங்கின அந்த வாழ்க்கை 18 வயசு வரைக்கும் தான் ரசூல்லாவோட வாழ்றாங்க. 18 வயசு ஆகும்போது ரசூல்லா மரணிக்கிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நல்லா கவனிங்க. இப்பெல்லாம் குழந்தை வயசுல இருக்கும் போது இந்த ஸ்கூல்ல சேர்த்தாதான் பெரியாளா வருவாங்கன்னு, கேர்ள் பேபியா இருந்தா அந்த ஸ்கூல்ல ஒரு அப்பாயின்மெண்ட், பாய் பேபியா இருந்தா இந்த ஸ்கூல்ல ஒரு அப்பாயின்மெண்ட்னு போட்டு வச்சிடறோம். பிறந்ததுக்கு அப்புறம் பிளே ஸ்கூலு, எல்கேஜி, யூகேஜின்னு 8 வயசு வரைக்கும் படிக்க வைக்கிறோம். அப்புறம் டிகிரியா வாங்குறோம். கிட்டத்தட்ட 20 வருஷம் நாம படிக்கிறோம் இல்லையா? ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மாதிரி ஸ்கூலோ காலேஜோ எதுவும் போல. ரசூல்லாவோட 9 வருஷம் மட்டும்தான் வாழ்ந்தாங்க. அங்க இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டாங்க. ரசூல்லா கிட்ட இருந்து குர்ஆனுங்கிற எஜுகேஷனை எடுத்தாங்க. இந்த பக்கம் ரசூல்லா மரணிக்கிறாங்க, அந்த பக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வெற்றிடத்தை நிரப்புறாங்க. அதே அவர்களே நல்லா கவனிங்க, நிரப்பியது ஒரு பெண். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நேரத்துல 11 விஷயத்த கவனத்துல வச்சு செய்வாங்களாம். எப்படின்னா, இப்ப குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பக்கம் யார் வந்தாங்க, என்ன எடுத்துட்டு போனாங்க, என்ன பேசினாங்க அப்படின்னு 11 விஷயத்த கவனத்துல வச்சு செய்வாங்களாம். அவ்வளவு பெரிய பிரெயினுக்கு சொந்தக்காரங்களா இருந்திருக்காங்க.
அதனாலதான் 6 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ளார என்னெல்லாம் நடந்துச்சோ ரசூல்லா கூட வாழ்றப்ப எல்லாத்தையும் நினைவுல வச்சு ஒரு பாயிண்ட் ஏதாங்க சொல்லக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நமக்கு 2210 ஹதீஸ வந்து அவங்க நமக்கு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் இந்த பெஸ்ட் ஆளுன்னு லிஸ்ட் எடுக்கிறோமோ அவங்க உட்பட எல்லாருமே ஆயிஷாங்கிற டீச்சர் கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன் இன்னைக்கு நம்ம இப்னு அப்பாஸ் அவங்கள குரான் விரிவுரை கொடுத்தவங்கன்னு கொண்டாடுறோமே, அவங்க உட்பட எல்லாருமே ஆயிஷாங்கிற டீச்சர் கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான். அந்த காலத்துல நபி வழி மருத்துவம்னு ஒண்ணு இருந்துச்சா, குரான்ல மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்குமே மருந்து இருக்கு. அதுல அவங்க டாக்டராவும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி சொத்துரிமை, வாரிசுரிமை, இந்த மாதிரி மிக சிக்கலான பல விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனை, ஏதாவது டவுட்னா ஆயிஷா எல்லாம் அவங்க கிட்டதான் எல்லாரும் வருவாங்களாம். இவங்களும் கரெக்டா பர்ஃபெக்டா குரான் எடுத்து வச்சு அதுல இருக்க மாதிரி தீர்வு தருவாங்களாம். இவங்க பெரிய கவிஞராகவும் இருந்திருக்காங்க. கவிதைகள் ஏதாவது டவுட் அப்படின்னாலும் இவங்க கிட்டதான் வருவாங்களாம். எல்லாத்துக்கும் மேல குரான் மரணம் செஞ்ச ஹாஃபிலா இருந்திருக்காங்க. இவங்க டாக்டர், லாயர், டீச்சர், பெரிய போயட்ரஸ் எல்லாத்துக்கும் மேல குரான் மரணம் செஞ்ச ஹாஃபிலா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 48 வருஷம் வாழ்ந்ததா சொல்றாங்க. அந்த 48 வருஷத்துல அவங்க வேற எந்த கல்யாணம், வேற எந்த திருமணமே செஞ்சுக்கல. அந்த 48 வருஷத்தை தீனி வந்து பரப்புவதற்காகவே வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க. உலகத்திலேயே சிறந்த ஒழுக்கத்தின் மாங்குள்ள பெண்மணின்னு இறைவனே வந்து சாட்சி சொன்ன புகழக்கூடியவங்க. இல்லைன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல ஒரு அவதூறு சுமத்தப்பட்டது. அவங்களை தப்பானவங்க எல்லாரும் சொன்னாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க அம்மால இருந்து அவங்க அத்தால இருந்து எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் உடம்பு சரியில்லாம அழுது படுத்த படுக்கையாவே ஆகிட்டாங்க. அப்போதான் சூரத்துல் நூர்ல அல்லாஹ் தஆலா சாட்சி சொல்றான், 11 முதல் 20 ஆயத்துகள்ல 10 ஆயத்துகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்காக இறக்குறான். அதுல என்ன சொல்றான்னா, இன்னல்லதீன யர்மூன முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத்தில் முஃமினூ ஃபித்துன்யா வல் ஆখিরাতি வலஹும் அஸாபுன் அலீம். எவர்கள் முஃமினான ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு சுமத்துகின்றார்களோ அவர்கள் இம்மையிலும் அருமையிலும் தவிக்கப்பட்டுள்ளார்கள், அவர்களுக்கு கடும் வேதனை இருக்கிறது என்று அல்லாஹே வந்து சாட்சி சொல்லியிருக்கான். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதிகம் தானம் செய்தவர்களா இருந்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு முறை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து 70,000 திர்ஹம்களை ஹதியாவா வந்து தராங்க. அது இந்தியா மதிப்புக்கு எவ்வளோனா 16 லட்சம். அவ்வளவுதான் வந்து ஒருத்தவங்க ஹதியாவா வந்து தராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர்களுக்குன்னு கொஞ்சம் கூட எடுத்து வச்சுக்கல, ஒரு கை அளவுக்கு தான் எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த 16 லட்சத்தையுமே அல்லாஹ்வுடைய வழியில செலவிடுறாங்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் தட்டு தாம்பாளங்கள் எடுத்துட்டு வர சொல்லி தாம்பாளங்கள் நிறைய அள்ளி கொடுத்து அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து தானம் செஞ்சிருக்காங்க. நம்ம எல்லாம் எப்படின்னு அப்ப யோசிச்சு பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு முறை அவங்க நோம்பு வச்சிருக்காங்க. அந்த டைம்ல ஒரு ஏழை பெண்மணி வந்துட்டு அவங்க ரொம்ப பசியோட அவங்க வீட்டுக்கு வராங்க. சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு கேட்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அடிமை பெண் கிட்ட சொல்றாங்க, நம்ம கிட்ட இருந்த அந்த ஒரு ரொட்டி துண்டை எடுத்து அந்த ஏழை பெண்மணிக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அடிமை பெண் சொல்றாங்க, அன்னையே நீங்க இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு நோன்பு திறப்பதற்கு அந்த ரொட்டி துண்டை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு பசியை நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, முதல்ல அவங்களுடைய பசியை நம்ம போக்குவோம், மாலையில நம்ம பசியை போக்குறதுக்கு அல்லாஹ் தஆலா ஏதாவது ஏற்பாட்டை செஞ்சு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இருந்த ஒரு ரொட்டி துண்டையை எடுத்து கொடுத்துடுறாங்க. மாலையில் அவங்க நோன்பு கொடுக்கிற நேரத்துல ஒருத்தவங்க இறைச்சி துண்டை வந்து தராங்க அவங்களுக்கு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்கன்னா, பாப்பாயா பொண்ணு, நம்ம காலையில தானம் செஞ்சதை விட சிறந்த உணவு அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி இவங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க தான தர்மம் செஞ்சதுல. அப்பதான் அவங்களுடைய ஒத்த குணம் எப்படி இருந்துச்சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. பிறகு அதுக்கப்புறம் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அங்கதான் அடக்கம் செய்யப்படுறாங்க. அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்திலேயே அடக்கம் செய்யப்படணும்னு ஆசைப்பட்டதால பக்கத்திலேயே அடக்கம் செய்யப்படுறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்கன்னா,
என்னுடைய கணவன் மற்றும் என்னுடைய தகப்பன் அங்க அடக்கம் செய்யப்பட்ட வரைக்கும் நான் எந்த ஆடையில அவங்க முன்னாடி சென்றதுக்கு எனக்கு அனுமதி இருக்கோ அந்த ஆடையில நான் போயிட்டு இருந்தேன். ஆனா எப்ப உமர் எல்லாம் அவனோட அண்ணியா எப்போ அவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்களோ நான் முழுமையான ஹிஜாப் இல்லாம உள்ள செல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். உமர் உயிரோடு இல்ல, ஒரு ஜனாசாவின் முன் கூட முழுமையான ஹிஜாப் இல்லாம செல்ல மாட்டேங்கிற உணர்வோட இருந்திருக்காங்க. அப்போ நம்மலாம் இப்பெல்லாம் கடைக்காரர் என்ன, ஆட்டோ ஓட்டுபவர் என்ன, கணவரின் நண்பர் என்ன, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன, யார முன்னாடி வேணாலும் எந்த ஆடையில எந்த நறுமணத்தை பூசி கொண்டு வேணுமானாலும் செல்லலாங்கிற நிலை வந்துருச்சு. எல்லாம் பாதுகாத்தவர்களை தவிர. இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் அல்லவா? அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்கராத்துடைய நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பிரகாரம் இருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எவ்வளவு இறக்கம் வச்சிருக்காங்கன்னா, சக்கராத்துடைய நேரத்துல எந்த மனிதனுமே அவங்க படுத்த ஆயிட்டாங்கன்னா ஒரு பெட்லயோ அந்த மாதிரி எதுலையாவது போட்டுருவாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மடியில வச்சிருந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடைசி ரூஹ் போறப்போ அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தோல்ல தான் சாஞ்சிருந்தாங்களாம். அந்த அளவுக்கு இரக்கம் வச்சிருந்திருக்காங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய 66வது வயதுல ரமலான் மாதம் மரணம் அடைந்தாங்க. ஜன்னத்துல் பக்தி என்னும் இடத்துல அடக்கம் செய்யப்படுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஒரு ஹிஸ்டரி போது இஸ்லாமிய வரலாற்றில் சாதனை படைத்தது சஹாபிய பெண்மணிகளே என்பதற்கு. எனவே இஸ்லாமிய வரலாற்றில் சாதனை படைத்தது இஸ்லாமிய பெண்மணிகளே 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 என்று கூறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், பரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக சஹாபாக்களே என்று பேசுவதற்காக எதிரணியிலிருந்து வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்றாலும் நிகரற்ற அன்பையும் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அஸ்ஸலாமில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். நான் பேச போற சஹாபாவின் பெயர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நடுவரலகு இப்ப சஹாபா பெண்களை பற்றி எதிருள்ள அணிந்து சதக்கா பற்றி சொன்னாங்க. அதுக்கு ஈக்குவலா சஹாபாக்களும் எந்த அளவுக்கு குறைஞ்சவங்க இல்லைன்னு நான் பேச வந்திருக்கேன். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தனது 30வது வயதுல இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்கவும் மொத்தம் 7 பேர் இஸ்லாத்துல இருப்பாங்க. அப்துர் ரஹ்மான் அவுஃப் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லும் போது வெறும் கையோடு தான் போவாங்க. இந்த நிலையில சவுத் பின் அன்சாரி அவங்களோட அப்துர் ரஹ்மான் ரலி அவங்க சகோதராக ரசூலுல்லாஹ் அவங்க இணைச்சி வைப்பாங்க. அவங்களுக்கு அந்நியப்படுத்தி நல்வரவடுத்து அவங்ககிட்ட சொல்லுவாங்க, என்னிடம் 2 மிகப்பெரிய தோட்டங்கள் உள்ளது. அதில் உங்களுக்கு பிடித்த ஒரு தோட்டத்தை உங்கள் பெயரிலும் 2 மனைவிமார்களின் பிடித்தவர்களை நான் விவாகரத்து செய்கிறேன். அவங்க இதான் முடிந்தவனும் நீங்க திருமணம் செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இஸ்லாமிய சகோதராக இருக்கீங்க, உங்க தேவைகளை நிறைவேற்றுவது என் கடமைன்னு சொல்லிட்டு நடுவரவர்களே, இந்த தியாகமிக்க வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் இஸ்லாமிய வரலாற்றின் இன்றி வேறெங்கு காண முடியுமா? ஆனால் கண்ணியமும் சுயமரியாதையும் கொண்ட அப்துர் ரஹ்மான் தனது சகோதரின் வேண்டுகோளை மறுத்து கூறினார், உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் குழந்தைகள் மீதும் அல்லாஹ் அருள் புரியட்டும். உங்கள் சொத்து உங்களிடமே இருக்கட்டும். முதலில் எனக்கு வணிக சந்தைக்கு வழியை காட்டுங்கள். எனது வாழ்க்கையை நானே தேடி செல்கின்றேன். உங்களுக்கு ஒரு பாரமாக நான் இருக்க மாட்டேன். அதன் பின் வணிக சந்தைக்கு வழியை அறிந்த அப்துர் ரஹ்மான் தனது வியாபாரத்தை தொடங்க ஆரம்பித்தார்கள்.
எப்போது தனது சொந்த வியாபாரத்தை ஆரம்பித்தார்களோ அப்போது அல்லாஹ் தாலா பரக்கத் போலே ஆரம்பித்தான். ஒரு நாள் மாலை நேரத்துல விலை உயர்ந்த ஆடை அணிந்துட்டு போஸ்டிங் போட்டுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நபிஸ்லாஸ்லாம் அப்துல் ரஹ்மானே, உங்கள் தோட்டத்தில் ஒரு வித்தியாசம் தெரிகிறது என்றார்கள். மரியாதையோடும் அன்போடும் நபிசுல்லாஸ்லாம் அவர்கள், ஒரு அன்சாரி பெண்ணை நான் திருமணம் செஞ்சிருக்கேன், நீங்கள் திருமணத்தின் போது மகரு குடிக்கிறீங்களா? ஒரு தங்க கட்டி கொடுத்து மகரு செஞ்சிருக்கேன், வலிமா விருந்து கொடுத்துட்டீங்களா? இல்லைன்னா ஒரு ஆட்டையாவது அடுத்து வலிமா விருந்து கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. நடுவர் அவர்கள் கவனத்திற்கு, ஒரு நபி அவங்களுக்கு கூட தெரியாம ஒரு நிக்கா நடந்திருக்கு. ஆனா நபிசுல்லாஸ்லாம் அவங்க அப்துல் ரஹ்மான்கிட்ட சந்தோஷமா விசாரிப்பாங்க. ஆனா இந்த காலத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப யாருக்கும் சொல்லலைன்னா, நீ சொல்லல நானும் சொல்ல மாட்டேன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள் அப்துல் ரஹ்மான் அவங்க நோன்பு திறக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி தட்டுல உணவு வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தேம்பி அழுவாங்க. உங்கள் கண்களில் நீர் வழிகிறது, இன்னும் நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்கள், என்ன ஆச்சு என்று ஒருவர் கேட்டார். நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் தன் குடும்பத்துக்காக எதையும் விட்டுட்டு போகல, இன்னும் ஏழ்மையாக வாழ்ந்துட்டு போனாங்க. ஆனா இந்த உலகத்துல எல்லா செல்வ செழிப்போடு நான் இருக்கிறேன், மறுமையில நான் அல்லாஹ் தாலா அனாதையா ஆக்கிடுவானு பயந்து துவா செஞ்சுட்டே இருக்கேன். கொஞ்சம் வேகமா பேசுங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கமா, கலக்கலப்பு அதிகமா இருக்கு. இவ்வுலக செல்வங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவதை விட்டுட்டு எப்பொழுதும் மறுமை நினைவிலேதான் எதிர்பார்ப்பிலேதான் கவலைப்பட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு தக்குவா இருந்தா இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நடுவர்களே, அப்துல் ரஹ்மான் அவங்க வியாபாரத்துல அல்லாஹ் பரிபூர்ணம் பரக்கத் செய்தான். கனவுல கூட நினைக்காத அளவுக்கு அல்லாஹ் தாலா பரக்கத் செய்தான். கைபர்னு ஒரு இடத்துல ஒரு பெரிய நிலத்தையே ரசுல்லா அப்துல் ரஹ்மானுக்கு பரிசா வழங்குவாங்க. அந்த நிலத்துக்கு 20 ஒட்டகங்கள் மூலியமா தண்ணீர் பாய்ச்சுவாங்க. அதுல வர வருமானம் எல்லாமே இஸ்லாத்தின் மார்க்கத்துக்காக அப்துல் ரஹ்மான் அள்ளி கொடுப்பாங்க. ஒரு நாள் 700 ஒட்டகங்கள் நிறைய வணிக பொருட்களும் தானிய பொருட்களும் எடுத்துட்டு மதீனா நகரத்துக்கு போவாங்க. அப்ப அந்த மதீனா நகரமே அதிர்ந்து கொண்டிருக்கும். இந்த சலசலப்பை கேட்ட ஆயிஷா ரலி, இது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்பாங்க. இது அப்துல் ரஹ்மானுக்கு சொந்தமானதுன்னு சொல்லுவாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்தில் நுழையும் போது தவிழ்ந்த நிலையும் குதித்து நுழைவார்கள் என்று நபி அவர்கள் கூறியதை நான் கேட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. அதை கேள்விப்பட்ட அப்துல் ரஹ்மான் ஆயிஷாவிடம், நீங்க சொன்னது உண்மையான்னு கேட்பாங்க. ஆயிஷா ரலி ஆன்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட சந்தோஷப்பட்ட அப்துல் ரஹ்மான் அந்த 700 ஒட்டகங்களும் வணிக பொருட்கள் தானிய பொருட்கள் எல்லாமே அந்த மதீனா நகரத்துக்காக தானமா கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தானம் செஞ்சாலும் அவங்க சொத்து குறைஞ்சதே இல்லை, மாறாக அல்லாஹ் பரக்கத் செஞ்சான். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவங்க மௌத்தாகிறதுக்கு முன்னாடி தன் கிட்ட இருந்த எல்லா அடிமைகளையும் விடுதலை செஞ்சாங்க. பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு வீரருக்கும் 500 தினார் பரிசு வழங்கினாங்க. இறைநம்பிக்கையான நபிமார்களுக்கு தன் சொத்துல ஒரு பங்கு வழங்குமாறு உயிர் எழுதி வைத்தாங்க. 4 மனைவிகளுக்கு 80,000 தினார்கள் ஏராளமான தங்க கட்டிகளை கொடுத்தாங்க. 1000 ஒட்டகங்கள், 100,000 குதிரைகள், 3000 ஆடு மந்தைகளை விட்டுட்டு போனாங்க. இது மட்டும் இல்லாத ஒரு ஹஜ்ஜின் போது நபி அவர்கள் மனைவிமார்களுக்கு ஹஜ்ஜுக்கு தேவையான ஏற்பாடுகள் செஞ்சு அவங்க பயணத்தின் போது எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுத்து அவங்க ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைத்தாங்க. ஆயிஷா ரலி அவர்கள் அடிக்கடி துவா செய்யக்கூடியவராக இருந்தாங்க. யா அல்லாஹ், அப்துல் ரஹ்மான் ரலி அவர்களுக்கு உன் சொர்க்கத்தில் சல்சபி ஓடையில் ஓடும் தூய நீரை நீ பருகும் பாக்கியத்தை வழங்குவாயாக. இன்னும் பூமியிலும் வாழும் மக்களின் துவாவிலும் இவர் பெற்றுக் கொள்ளட்டும். உஸ்மான் அலி அவங்க கலிஃபாவான பிறகு அப்துல் ரஹ்மான் அலி அவங்க வஃபாத் ஆயிடுவாங்க. இன்னா அல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் ஜன்னத்தில் பற்றி நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். பாருங்க நடுவர்களே, இவங்க வரலாறு நமக்கு பெரிய படிப்பினை தானே. எனவே இஸ்லாமிய வரலாற்றில் சாதனை படுத்தது சஹாபாக்கள் என்று தீர்ப்பளிக்குமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நடுவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், பரக்கல்லாஹ் ஃபீக்கும். அடுத்ததாக சஹாபிய பெண்மணிகள் தான் சாதனை படைத்தார்கள் அப்படின்னு பேசுவதற்காக ஃபர்ஹானா பேகம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய வரலாற்றில் சாதனை படைத்தது சஹாபிய பெண்மணிகளே என்று நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். அதுக்காக நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட சஹாபியின் பெயர் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. இது இவங்களுடைய பட்ட பெயர். இவங்களுடைய இயற்பெயர் ஹிந்த் பின்த் உமையா. இவங்களுடைய தாய் அத்தீகா இப்னு ஆமிர். இவங்களுடைய தந்தை உமையா பின்த் அப்துல்லா. இவங்களுடைய தந்தை அரபுலத்துல மிகவும் பிரபலமா மதிக்கப்படுற ஒருத்தர். இவர் எப்படிப்பட்ட சங்கையாளி கொடையாளின்னு சொன்னோம்னு சொன்னா, இவர் கூட பயணம் செய்யற எல்லாத்துக்குமே உணவுல இருந்து மற்ற எல்லா தேவைகளையுமே இவர் தன்னுடைய சொந்த செலவுல பூர்த்தி செய்யறவரா இருந்திருக்காரு. தன்னுடைய தந்தையை போலவே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஏழைகளுக்கு உதவுறவங்களாகவும் தான தர்மங்கள் செய்யறவங்களாகவும் இன்னும் இயற்கையிலேயே கல்வியறிவு மிக்கவங்களாகவும் நேர்மையாகவும் இருந்திருக்காங்க. இஸ்லாத்தை ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கிட்டவங்கல்ல இவங்களும் இவங்களது கணவர் அப்துல்லா இப்னு அப்துல் அசத், அதாவது அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் குறிப்பிடத்தக்கவங்க. இந்த கணவன் மனைவியின் ஈமான் மிக ஆச்சரியத்திற்குரிய ஈமான். இந்த கணவன் மனைவியின் அக்கீதா மிக ஆச்சரியத்திற்குரிய அக்கீதா. இஸ்லாத்தை ஆரம்ப காலத்துல ஏற்பட்டவங்களுக்கு குறைஷிகளாலும் காபிர்களாலும் எவ்வளவு அநியாயமோ அக்கிரமமோ நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த கணவன் மனைவி இருவருமே ஹபசாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறாங்க. ஹிஜ்ரத் செய்யறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ஏன்னு சொன்னா தான் வாழ்ந்த வீடு வாசல் உறவினர்கள் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு மொழி தெரியாத ஏன் இன்னும் யாருமே தெரியாத ஒரு நாட்டுக்கு கிளம்பி போகணும். இப்படியாக எத்தனையோ சஹாபாக்கள் ஹிஜ்ரத் போறாங்க. ஆனா அங்க அவங்க எடுத்துக்கிட்டது அல்லாஹ் ஒருவனையும் அவனுடைய தீனையும் மட்டும்தான். அங்க அந்த கணவன் மனைவி கொஞ்ச காலம் சந்தோஷமா வாழ்றாங்க. அதுக்கப்புறமா யாரோ ஒருத்தர் சொன்ன தவறான செய்தியின் காரணமா திரும்ப மக்காவுக்கே வந்துடுறாங்க. அந்த மக்கால முஸ்லிம்களுக்கு சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால திரும்ப மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போக தயாராகிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. என்னன்னா, இந்த கணவன் மனைவி அப்புறம் அவங்களுடைய 2 வயசு குழந்தை மூவருமா ஒட்டகத்து மேல ஏறி உட்காடுறாங்க. ஒட்டகம் நகர போற நேரத்துல உம்மு சலமாவுடைய குடும்பத்தார் வந்துடுறாங்க. உம்மு சலமாவுடைய குடும்பத்தார் அபு சலமா கிட்ட கேக்குறாங்க, அபு சலமா, நாங்கள் எங்களை மகளை மதீனாவுக்கு அழைச்சு செல்றதுக்காக ஒண்ணு திருமணம் முடிச்சு தரல, அதனால அவளை விட்டுட்டு போங்கன்னு முறையிடுறாங்க. அபு சலமாவுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. தான் உயிருக்கு உயிரா நேசிச்ச மனைவியை பிரிஞ்சு வாழணுமா, தன்னுடைய குழந்தையை பிரிஞ்சு வாழணுமா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல உம்மு சலமாவுடைய குடும்பத்தார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை ஒரு பக்கமும் அவங்களுடைய குழந்தைய ஒரு பக்கமும் பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறதுன்னே புரியாம கவலையோட மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறாங்க. இங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய கணவரையும் குழந்தையும் பிரிஞ்ச இடமான அபுத்தஹ் என்ற மலைக்குன்றுக்கு தினமும் வராங்க. வந்துட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அழுதுட்டே இருக்காங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. அவ்வளவு பாசம் தன்னுடைய கணவர் மேல இருந்தது. அதையும் தாண்டி தான் கணவரோட ஹிஜ்ரத் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் ஒரு பக்கம். இப்படியாக அவங்க 1 நாள் 2 நாள் அழுவல, கிட்டத்தட்ட 1 வருட காலமா இவங்க அழுதுட்டு இருந்திருக்காங்க. இப்படி ஒரு முறை அழுகும் பொழுது அவங்களுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் பாக்குறாரு. பார்த்துட்டு கேட்கிறாரு, ஏன் இவங்க இப்படி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு உம்மு சலமாட்ட கேட்கும் பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட அந்த உறவினர் அவங்களை அழைச்சிக்கிட்டு அவங்க குடும்பத்தார்ட்ட போய் பேசுறாங்க. ஏன் இவங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க, இவங்களை அவங்களோட கணவரோடையும் சேர விடாம குழந்தையோடையும் சேர விடாம ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்கன்னு கேக்குறாங்க. இதை கேட்ட அந்த குடும்பத்தார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை மதீனா போறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அப்ப மக்கால இருந்து மதீனாவுக்கு கூட்டமா ஹிஜ்ரத் போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது கூட சேர்ந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. ஆனா அப்போன்னு பார்த்து யாருமே வரல. இவங்க தனியா தன்னுடைய குழந்தையோட ஹிஜ்ரத் போறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, அவங்களோட குடும்பத்தாரோட இருந்தா அவங்களோட ஈமான் போய்விடுமோ என்ற பயம். அதுவே தான் கணவரோட இருந்தா அவங்க ஈமானுக்கு பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பத்தார் எப்ப வேணாலும் மனம் மாறிடலாம் அப்படிங்கிற நிலைமையும் இருந்தது. சுபஹானல்லாஹ், என்ன ஒரு தைரியம் பார்த்துக்கோங்க. ஒரு பெண்மணி இப்ப இருக்கிற மாதிரியான காரு பஸ் பிளைட் போன்ற வசதி எல்லாம் அப்ப இல்ல. கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் பாலைவனத்துல ஒட்டகத்துல பயணம் செஞ்சு போகணும். ஆனா இன்றைய பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, நடுவர் அவர்களே, எங்க என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு பார்த்து யாரும் கூட வரலனாலும் பரவாயில்லன்னு தனியா ஹிஜ்ரத் கிளம்பிடுறாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். போற
வழியில அவங்களுடைய தந்தை அறிஞ்ச ஒருத்தர் அவங்கள பத்திரமா மதினா கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அங்க மதினாவுல அவங்க கொஞ்ச காலம் சந்தோஷமா வாழ்றாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய கணவர் பத்ர போர்லயும் உஹது போர்லயும் கலந்துக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு காயம் ஏற்படுது, அந்த காயம் அதிகரிக்குது. இப்படியாக அவங்க மரண தருவாய்க்கு உள்ளாகுறாங்க. அப்படி அவங்க மரண தருவாயில இருக்கும் பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட கணவர்கிட்ட கேக்குறாங்க, என்னை யாரிடத்துல ஒப்படைத்து செல்றீங்க அபூ சலமா? இவ்வளவு நேசிச்சீங்களே, என்னை யாரிடத்துல விட்டுட்டு செல்றீங்கன்னு அலறாங்க. அதற்கு அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதா ஒரு துவாவை கத்து தராங்க. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி ஹைரன் மின்ஹா. யா அல்லாஹ், ஏற்பட்ட சோதனையில எனக்கு பக்கபலமாக இருப்பாயாக. யா அல்லாஹ், இதற்கு பகரமாக எனக்கு இதில் சிறந்ததை வழங்குவாயாக. இந்த துவாவை நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் பொழுது, துக்கத்துல இருக்கும் பொழுது ஓதிக்கோ, அல்லாஹ் உனக்கு போதுமானவனா இருப்பான்னு கத்து தராங்க. அது பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்க்க வராங்க. அதே நிலையில அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் மரணிக்கிறாங்க. தன்னுடைய கணவர் இறந்த பிறகு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி கொடுத்த துவாவை ஓதுறாங்க. ஓதிட்டு சொல்றாங்க, இந்த உலகத்துல அபூ சலமா விட யார் சிறந்தவர் இருக்க போறாங்க? யார அல்லாஹ் எனக்கு தரப்போறான்? இது சாத்தியமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க அந்த துவாவை ஓதுறாங்க. அல்லாஹுடைய தூதர் சொன்னா அதுல நமக்கு தெரியாத பல நன்மைகள் இருக்குன்னு அவங்க நம்பினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாவான ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள திருமண தூதிற்காக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோ அதற்கு பதிலா, எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, நான் ரொம்ப ரோஷக்காரி, அது மட்டும் இல்லாம நான் வயசான பெண்மணியா இருக்கேன்னு பதில் சொல்றாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அல்லாஹ்விடத்துல துவா செய்யறேன், உனக்கு ரோஷம் இல்லாம போகட்டும். நான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யறேன், பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பரக்கத் தருவான். வயதை பார்த்தா நான் உங்களை விட வயது மூத்தவன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வயதான பெண்மணியை திருமணம் செய்ய என்ன காரணம்னு சொன்னா, மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த தியாகம், அவர்களுடைய தைரியம், இன்னும் அவர்களுடைய மார்க்க அறிவும் தான். அவங்களுடைய மார்க்க அறிவுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா ஹுதைபியா உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் போது கிட்டத்தட்ட 1400 சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்ரா செய்யறதுக்கு போறாங்க. கூட உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் போறாங்க. அப்பதான் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அங்க ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. என்னன்னா, இப்ப யாரும் அக்கா வர வேணாம் அப்படின்னும் இன்னும் பல கட்டளைகளும் அதுல போடப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சஹாபாக்கள்கிட்ட பேசுறாங்க. இங்க இருந்து குர்பானி பிராணிகளை பலி கொடுத்துட்டு தலைமுடிய மலிச்சுட்டு இங்க இருந்து போலான்னு சொல்றாங்க. ஆனா சஹாபாக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை இவங்க மறுக்கல. அவங்க இதை விட சிறந்த முடிவை எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. நம்ம போர் புரிஞ்சாத உண்டா செஞ்சுட்டு போயிடலாம் யார சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்லி பாக்குறாங்க, 2 முறை சொல்லி பாக்குறாங்க. ஆனா யாருமே கேட்கிற மாதிரி தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோகமா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்க கூடாரத்துக்கு வராங்க. இத பார்த்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா யா ரசூலல்லாஹ், ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க, என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அதற்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு யோசனை சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க போங்க, யாரிடமும் எதுவும் பேச வேணாம், தலைமுடிய மலிச்சுட்டு குர்பானி பிராணிகளை பலி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன மாதிரியே செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் ஒருவர் பின் ஒருவரா போட்டி போட்டுக்கு தலைமுடிய மலிக்கவும் குர்பானி பிராணிகளை பலி கொடுக்கவும் செய்யறாங்க. எப்படிப்பட்ட அறிவு பார்த்துக்கோங்க. கணவரையும் தாண்டி ஒரு நபி இத்தனை காலம் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை எப்படி சொல்லியிருப்பாங்க, அதை மக்கள் அனைவரும் எப்படி புரிஞ்சுக்குவாங்கிறத கூட நல்லா அறிஞ்சு வச்சிருந்தாங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு சிறப்பு சொல்லணும்னு சொன்னா, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திஹியத்துல் கல்பி அப்படிங்கிற சஹாபாவோட வந்திருந்தாங்க. அதையும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்திருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அடுத்ததா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அதிக ஹதீஸ மனனம் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2210 ஹதீஸ்களை மனனம் செஞ்சு வச்சிருந்தாங்க.
உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா 387 ஹதீஸ்களை மரணம் செஞ்சு வச்சிருக்காங்க. இஸ்லாமிய ஷரியத் சட்டத்துல ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அன்னையிடம் வந்துதான் கலந்து ஆலோசிச்சு விளக்கம் பெற்றுக் கொள்வாங்களாம். ஆனா இன்றைய பெண்கள் எப்படி இருக்காங்கன்னா, சமையல்ல எதை சேர்க்கலாம், எதை கூட்டலாம், எப்படி எல்லாம் டேஸ்டா சமைக்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. அன்னை அவர்கள் தன்னுடைய 84வது வயசுல ஹிஜ்ரி 62ஆம் ஆண்டு மரணம் அடைகிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுடைய உடல் ஜன்னத்துல் பக்கீல மற்ற அன்னையவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அதே இடத்திலேயே அடக்கம் செய்யப்படுது. நடுவர் அவர்களே, இஸ்லாமிய வரலாற்றுல சாதனை படைத்தது சஹாபிய பெண்மணிகள் தான் அப்படிங்கிறதுக்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஒரு ஹிஸ்டரி பத்தாதா? எனவே இஸ்லாமிய வரலாற்றில் சாதனை படைத்தது சஹாபிய பெண்மணிகளே என்று தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், பரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக சமீமா சஹாபாக்களே என்று பேசுவதற்காக வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ராஃபில் அன்பியா வல் முர்சலீன். அம்மா பாத். அளவற்ற அல்லாஹ்வினும் நிகரற்ற அன்போடினும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட சஹாபா அவர்கள் யார் என்றால் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாத்துல பெரும் விரோதியான அபூஜஹலின் மகன் தான் இவர். முஸ்லிம்களை பலமாக எதிர்த்து கொண்டிருந்த வேலையில தான் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து வெற்றியை கொடுக்கிறான். இங்க தங்கியிருப்பது தனது உயிருக்கு ஆபத்து என உணர்ந்து கொண்ட இக்ரிமா மக்காவை விட்டு யமன் தேசத்துக்கு போய்விடலான்னு சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு ஜித்தாவை நோக்கி போயிடுறாங்க. ஜித்தா செங்கடல்ல வர போயிடுறாங்க. இக்ரிமாவுடைய மனைவி உம்மு ஹக்கீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவனை நீங்க எங்க பார்த்தாலும் கொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டீங்க. அதுக்கு அவங்க பயந்து பயந்து நான் மக்காவை விட்டே ஓடி போயிடுறாங்க. உடனே நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தால் அவரை தேடி சென்று அவரை கண்டுபிடித்து உங்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அழைத்து வருவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொல்றாங்க. இந்த பெண்ணினுடைய வார்த்தையை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய கணவரை அழைத்து வந்தால் மட்டுமல்ல, அழைத்து வராவிட்டாலும் நான் மன்னித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். பெரு சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த இக்ரிமா ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூட யோசிக்கவும் இல்லை, ஆலோசிக்கவும் இல்லை, சஹாபாக்கள்கிட்ட கலந்து கொள்ளவும் இல்லை. உடனே நீங்க உங்க கணவரை அழைச்சிட்டு வரலனாலும் நான் மன்னிச்சிருன்னு சொல்லி சொன்னாது எங்க உத்தமர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்ட உம்மு ஹக்கீம் மக்கா முழுவதும் தன் கணவரை தேடி சென்று போறாங்க. அவங்க ஜித்தால இருக்கிறாங்க என்ற செய்தி தெரிய வருகிறது. உடனே மக்காவுக்கும் ஜித்தாவுக்கும் போனாக்கா 90 கிலோமீட்டர் பயணத்துல தான் செல்லணும். ஆனா தனிமையிலேயே ஜித்தாவை நோக்கி உம்மு ஹக்கீம் போறாங்க. அந்த இடத்துல இக்ரிமா செங்கடலுக்கு போகணுண்டாக்க படகுக்காரரை அழைச்சு செங்கடல் பக்கம் போகணுண்டாக்க யமன் தேசத்துக்கு போகணும், என்னை நீங்க அழைச்சி செல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த படகுக்காரர் சொல்றாரு, இது கடல்ல பெரு சூறாவளி காற்றும் அலைகளும் வீசிக்கொண்டிருக்கிறது, உங்களை அழைத்து செல்ல முடியாது என்று மறுத்து விடுகிறார். நீங்க எவ்வளவு கேட்டாலும் வீரர்களை நான் தடுக்கின்றேன், என்னை அழைத்து செல்லுங்கள் என்று பேசிக்கொண்டே இருக்க ஒரு படகுக்காரர் சொல்றாங்க, கடைசியில நீங்க இக்ரார் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு இக்ரிமா கேட்கிறாங்க, இக்லாஸ் என்றால் என்ன? அந்த படகுக்காரர் சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவை நீங்க சொல்லிக் கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல உங்களை நான் நடத்தி சொல்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இக்ரிமா சொல்றாங்க அந்த படகுக்காரரை பார்த்து, நான் இந்த வார்த்தையை சொல்ல முடியாதான், மக்கால யமன் தேசத்திற்கு நான் வந்திருக்கேன், நீ இந்த வார்த்தையை சொல்ல சொன்னா நான் எப்படி நான் சொல்லுவது என்று பேசிக்கொண்டே இருக்க அந்த இடத்திற்கு உம்மு ஹக்கீம் வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு உம்மு ஹக்கீம் தன் கணவரை பார்த்துட்டாங்க.
அந்த கணவர்கிட்ட பேசுறாங்க, உலகிலே மிக சிறந்த ஒருவரை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், உலகிலே மிக சிறந்த உள்ளம் படைத்த ஒருவரிடத்திலிருந்து நான் வந்திருக்கேன், எனக்கான மன்னிப்பையும் உங்களுக்கான மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டு தான் நான் இங்க வந்திருக்கேன், நீங்கள் என்னுடன் வாருங்கள் என்று இக்ரிமா பத்தி உம்மு ஹக்கீம் சொல்றாங்க. அதற்கு இக்ரிமா கேட்கிறாங்க, நீ யாரை பற்றி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கையில, நான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில அவங்க சொல்றாங்க, தன் மனைவியை பத்தி திட்டுறாங்க, நீ எதுக்கு நான் அவங்களுக்கு பயத்து தான் யமன் நாட்டுக்கே நான் வந்திருக்கேன், அவங்க எப்படி என்னை மன்னிப்பாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்ல, உங்களை மன்னிப்பதாக எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, நீங்க என்னுடன் வாருங்கள், உங்களை மன்னிப்பதாக சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மனசை மாற்றி அவங்க அழைச்சிக்கிட்டு மக்காவை பக்கம் வராங்க. மக்காவை பக்கம் ஒரு பயணத்தின் நடுவில் ஓய்வு பெற இடத்துல மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் மனைவியை பார்த்த இக்ரிமா தன்னுடைய மனைவியிடம் சேர ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த மனைவி மறுத்து விடுகிறாங்க. ஆனா முஸ்லிமத்துன் அந்த காப்பீரும், இஸ்லாத்தை ஏற்று நான் முஸ்லீமாக இருக்கின்றேன், நீங்க இறை மறுப்பாளராக இருக்கிறீர்கள், நீங்க எப்படி என்னை தொட முடியும் மறுத்து விடுறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. உடனே அந்த இக்ரிமாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இவ்வளவு நாள் இவங்க பேச்ச கேட்ட மனைவி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்ப்பதற்காக போர்க்களம் வரை வந்த மனைவி இப்ப இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இவ்வளவு பெரிய மாற்றமா என்று அவங்க அதிர்ச்சியிலே மக்காவை நோக்கி வராங்க. வரும்போது அவங்க ஆனா இக்ரிமாவுடைய மனசுல பயம் குறையவே இல்லை. உடனே ஒரு வீட்டுல அமர்ந்து கொள்றாங்க. அப்ப இக்ரிமா உம்மு ஹக்கீம் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு மாறி இருக்க போது நீங்க அவங்களோட நிலைமையை அறிந்து கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே உம்மு ஹக்கீம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்ப்பதற்காக போறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, உம்மு ஹக்கீம், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவரை நான் அழைத்து வந்து விட்டு நீங்க மன்னித்து விட்டீங்கள் என்று எங்களுடைய மனசுல சந்தேகம் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஐயோ ஹாலிக்கு வாதாவோ, வாக்குறுதியை மீறுவது நபிக்கு அழகல்ல என்று சொல்றாங்க, நீங்க உங்க கணவரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில இவங்க போறாங்க. உம்மு ஹக்கீம் இக்ரிமாவை அழைக்கிறதுக்காக போறாங்க. அந்த சபையில இருந்த சகாபாக்களிடம் சொல்றாங்க, இது இக்ரிமாவுடைய தந்தை அபூஜஹல் இங்க வர இருக்கிறாங்க, அவங்கள பத்தி யாரும் திட்டிவிட வேணாம், இறந்தவர்கள் பேசுவது உயிரோடு இருப்பவர்களுக்கு வேதனை தரும் என்று பேசிக்கொண்டே இருக்கையில அது ஸல்லல்லாஹு சபைக்கு வராங்க. இக்ரிமா வராங்க. அவங்க இக்ரிமாவை பார்த்த உடனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலாட கீழே விழுவது கூட தெரியாமல் அவரை கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கேட்கிறாங்க. அல்லாஹ் ஒருவன் என்றும் நான் அவனுடைய தூதர் என்றும் நீங்க தொழுகை நிலைநாட்ட வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், மூமினோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், போர்களை கலந்து கொள்ள வேண்டும், இவ்வளவு நல்ல விஷயங்களா நீங்க சொல்லிட்டு இருந்துட்டீங்க, இவ்வளவு நாள் அது நான் தெரியாம இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க இஸ்லாத்தை ஏற்று தயாராகி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அவங்க நாவால கூறுறாங்க. உடனே இக்ரிமா, இஸ்லாத்தின் பெரும் விரோதியாக இருந்த இக்ரிமா இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு என்று உலகம் போற்ற சஹாபாவாக மாறுறாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு அவங்களுடைய நாளில் இருந்த வார்த்தையை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கட்டி அணைத்துக் கொள்றாங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் தருகிறேன் என்று இக்ரிமாவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும் நடுவர் அவர்களே, அவங்க கேட்டிருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்புறம் கலிஃபாவாக ஆகியிருக்கலாம் என்று கேட்கலாம், ஆனால் இல்ல சொர்க்கத்தில் ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி கேட்கவே இல்லை. நான் இவ்வளவு நாளாக இஸ்லாத்திற்கு எதிராக செய்த அனைத்து தவறுக்காக பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்துல கேட்க சொல்லி சொல்றாங்க. உடனே நபியவர்கள் அவங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அல்லாஹ்விடம் துஆ செய்ய சொல்றாங்க. அப்புறம் இஸ்லாத்தில் நடந்த அனைத்து போர்களையும் கலந்து கொள்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல எர்மக் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல கடைத்தளபதியாக இருந்தது ஹாலித் வலியது அங்க முஸ்லிம் கொஞ்சம் சற்று சோர்வடைந்தாங்க. ஆனால் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நம்ம இஸ்லாத்திற்கு எதிராக எவ்வளவோ போர் செஞ்சிருக்கோம், அதுல மோட்டாக இருந்தாங்க நம்ம நரகத்திற்கு தான் சென்றிருக்கோம். ஆனால் அவங்க அல்லாஹ் தஆலா
முஸ்லிமுடைய பாக்கியத்தை தந்து சொர்க்கவாதிகளாக ஆக்கிவிட்டார் என்று பேசிக்கொண்டே இருக்க, இந்த யுத்தத்தில் யாரெல்லாம் என்னுடன் கலந்து கொள்ள இருக்கிறீர்களோ அவங்க பயத்து செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே 400 முஸ்லிம்கள் வந்து பயத்து செய்யறாங்க. உடனே ஹாலித் பின் வலீத் வந்து சொல்றாங்க, நீங்க அவசரப்படாதீங்க, உங்களை போன்ற நல்ல வீரனை இணைக்க நாங்க தயாராக இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஈமானிய படையை எதிர்த்த நாம ரோமானிய படையை பார்த்தா நம்ம பயப்பட போறோம், என்னை தடுக்காதீர்கள் என்று சொல்றாங்க. உடனே பயத் செய்து எல்லைக்கூட்டத்துல வந்து 400 பேர் பயத் செய்தவங்க வஃபாத் ஆகிடுறாங்க. இன்னாலில்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிஊன். ஹாரிஸ் பின் ஹய்யாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, ஐயாஸ் பின் அதிரபியா அவர்கள் 3 பேரும் வந்து போர்ல வந்து குத்தம் கொலையுறமா வந்து கிடக்குறாங்க. அங்க வந்து ஒரு சகாபிய பெண்மணி வந்து ஹாரிஸ் பின் ஹிசாப்ட வந்து தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க அந்த தண்ணீரை கொடுக்காம இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து கொடுக்க சொல்லி சொல்றாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஐயாஸ் பின் அதிரபியாவுக்கு கொண்டு போய் தண்ணியை கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அந்த தண்ணியை கொண்டு செல்ல போறதுக்கு முன்னாடி அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. இதே மாதிரி மாறி மாறி தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள இருவருமே வஃபாத் ஆகி விடுறாங்க. இன்னாலில்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிஊன். தனக்கு கிடைத்த தண்ணீரை கூட தன் சகோதரனுக்கு விட்டுக் கொடுத்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கு என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நடுவர் அவர்களே, நாமளும் அந்த அளவுக்கு ஈமான்ல வந்து உறுதியாக இருக்கணும். முஸ்லிமாவே நம்ம பிறந்து முஸ்லிமாவே நம்ம வாழ்ந்து ஈமான் எந்த அளவுக்கு உறுதியா இருப்போமா கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஆனால் இந்த இஸ்லாத்தை ஏற்று இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஈமான்ல வந்து அந்த அளவுக்கு உறுதியிருக்காங்க. நாமளும் அந்த அளவுக்கு உறுதியாக இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இஸ்லாத்தில் சாதனை படுத்தது சஹாபாக்களே என்று என்பதற்கு இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாறே ஒன்று போதாதா? நடுவர் அவர்களே, நீங்களே உங்களுக்கு நல்ல தீர்ப்பு சொல்வீங்க என்று நம்பி என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், பரக்கல்லாஹ் ஃபீக்கும். அடுத்ததான் ஃபரீனா சஹாபாக்களே என்ற அணியிலிருந்து வருகிறார்கள். சஹாபிய பெண்மணிகளே என்ற அணியிலிருந்து வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். அம்மா பஅத். இஸ்லாமிய வரலாற்றில் சிறந்தவர்களின் சிறந்தவர்களாக சஹாபிய பெண்மணிகளே என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சஹாபிய பெண்மணி உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்களின் வீரமும் துணிவும் தியாக மனப்பான்கும் நம் அனைவருக்கும் சிறந்த பேர் முன்னுதாரணமாக இருக்காங்க. சத்ய இஸ்லாத்தின் சன்மார்க்க ஒளியை உலகம் முழுவதும் பரப்புவதற்காக தன் உயிரையும் உடலையும் அர்ப்பணித்த அன்னலாரின் 6000 தோழிகளில் ஒருவராக அன்னை உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருந்தாங்க. இவர் மதீனாவில் உள்ள கஸ்ரத் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவருடைய இயற்பெயர் நசியா. ஆனால் உம்மு அம்மாரா என்ற சிறப்பு பெயராலே மிகவும் பிரபலமானவர். இவருடைய தந்தை பெயர் சாஃப் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய கணவன் பெயர் ஜெயித் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை மக்கா நகருக்கு கொண்டு வந்தாங்க. அப்போது அது அனுப்பதற்கு 1000 கரங்கள் பிடிச்சது. 8 திசைகள்ல இருந்தும் எதிர்ப்பு, எச்சரிக்கை மற்றும் வெறுப்பு கருத்துக்கள்லாம் வந்துச்சு. மக்கா நகரமே ஒரு சித்திரவதை இடமாக மாறிச்சு. இஸ்லாமிய நெறியை ஏற்ற ஆரம்ப காலத்துல முஸ்லிம்களை ரொம்ப கடுமையாக அடித்து துவைத்து நெருக்கினாங்க. அந்த துன்பங்கள், தொல்லைகள் அவர்களை தொடர்ந்து வதைத்தது. ஒவ்வொரு விடியலுமே ஒரு பூகம்பத்தை போல சந்தித்தார்கள். ஒவ்வொரு நாளையுமே ஒரு எளிமையை கலக்குமாறு தாங்கிக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய உள்ளத்தை கல்லாக்கி கொண்டு தங்களுடைய கொள்கைகளை உறுதி தொடராமல் இருந்தார்கள். உத்தம தோழர்கள் இஸ்லாமிய நெறியை ஏற்றி வைக்க நல்லதொரு களத்தை உருவாக்கும் முயற்சியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கினார்கள். அதுல முதல் கட்டமாக மக்காவுக்கு ஹஜ் செய்ய வந்தவங்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்றாங்க. இதுல அகபா உடன்படிக்கையும் நடந்துச்சு.
அதுல 12 எதிரிபாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்த ஆண்டு அதே இடத்துல ரகசியமா அசத உடன்படிக்கை நடந்துச்சு. அதுல 73 ஆண்களும் 2 பெண்களும் பங்கு கொண்டாங்க. அந்த 2 பெண்கள்ல அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒருவர். இந்த மிக பெரும் வரலாற்று பங்குக்கும் புரட்சிக்கும் வழியமைத்த வரலாற்று முக்கியத்துவமா இப்ப இந்த 2வது அக்கபா உடன்படிக்கையில பங்கு கொண்டனாலதான் அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள். உங்களை காப்போம் என்று அன்னைவர்கள் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றும் முக்கிய தருணம் உஹது போர்க்களத்துல அன்னைவர்களுக்கு கிடைச்சது. மேலும் இவர்களால் ஒரு குர்ஆன் ஆயத்தும் இறக்கப்பட்டது. 33வது சூரா 35வது வசனம். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ் ஸாதிகீன வஸ் ஸாதிகாத்தி வஸ் ஸாபிரீன வஸ் ஸாபிராத் வல் ஹாஷிஈன வல் ஹாஷிஆத்தி வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத் வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத்தி வஸ் ஸாயிமீன வஸ் ஸாயிமாத் வல் ஹாஃபிலீன ஃபுருஜஹும் வல் ஹாஃபிலாத்தி வஸ் ஸாகிரீன அல்லாஹு கஸீரத்தன் வஸ் ஸாகிராத் அஅஸ்ஸ அல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா. உஹது போர் வீரர்களுக்கு உதவ அன்னை அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் களம் வந்தாங்க. அன்னை அவர்கள் இயற்கையிலேயே துணிவு கொண்டவர்களாக இருந்தார்கள். உஹது போர் நடந்து கொண்டிருக்கிறது. அன்னை அவர்களோ தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் வெற்றி காற்று முஸ்லிம்கள் பக்கம் வீசுகிறது. எதிரிகளோ பின்னடைவில் ஓடிவிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொன்றில் நிறுத்தி வைத்திருந்த வில்வீரர்கள் வெற்றி நமக்கே வந்துவிட்டது, இனி நமக்கென்ன வேலை என்று நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைகளை மீறி கொன்றை விட்டு கீழே இறங்கி வந்து தனிமத் என்ற எதிரிகள் விட்டுச் சென்ற பொருட்களையெல்லாம் சேகரிக்க ஆரம்பித்தார்கள். அப்போது எதிரி படையான காலித்தின் வழி தன்னுடைய படையை துண்டு நிறையாக கொண்டு வந்து முஸ்லிம்களை தாக்க ஆரம்பித்தார்கள். போர் நிலவரமே தலைகீழாக மாறியது. அந்நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் என்ற வதந்தியை எதிரிகள் பரப்புகிறார்கள். பின்னர் போருக்கு என்ன பயன் என்று எண்ணுகிறார்கள். இன்னும் பலர் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் களத்தை விட்டு வெறுந்தோடுகிறார்கள். அந்நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக 10-11 பேரே நிற்கின்றார்கள். அவர்களில் அபூ துஜானா போன்ற மாவீரர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வரும் அம்பையும் நெல்லையும் தன் மார்பை கொண்டு தடுத்து நபி அவர்களை பாதுகாத்தார்கள். மேலும் நபி அவர்களை சூழ நின்றவர்களில் அன்னை அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களின் 2 புதல்வர்களான அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்களும் மற்றும் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்களும் மற்றும் அன்னையின் கணவரான முழு குடும்பமே உள்ளடக்கமானது. இதே உலகத்தல நிலவரத்தை பற்றி அன்னையவர்களே கூறுவதை கேளுங்கள். உம்மு சஅத் என்ற பெண்மணி அன்னை அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இல்லம் வந்து உஹது போர்க்களத்துல என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். அதற்கு அம்மாரா கூறுகிறார்கள், இவ்வாறு உஹது போர்க்களத்துல நடந்ததை அனைத்தும் கூறிவிட்டு தன் தோல்வியத்தில் ஏற்பட்ட காயத்தை காட்டுகிறார்கள். அக்காயமானது ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு ஆழமான பள்ளமானதாக இருந்தது. உடனே உம்முசாத் என்ற பெண்மணி இக்காயம் யாரால் ஏற்பட்டது என்று கேட்கிறார்கள். அம்மாரா கூறுகிறார்கள், மக்களெல்லாம் நபியவர்களை விட்டு விலகி இருந்த போது இப்னு கும்ஆ என்பவன் நபியவர்களை வெட்டுவதற்காக வாள் ஏந்தி வந்தான். அப்போது தடுப்பதற்காக முஸ்அப் இப்னு உபைரும் நானும் இன்னும் சிலரும் எதிர்கொண்டோம். அப்போதுதான் இக்காயம் என் தோல்வியத்தில் ஏற்பட்டது என்றார்கள். பாருங்கள் நடுவர்களே, இக்காலத்தில் இருக்கும் பெண்களுக்கெல்லாம் சிறு பலனை செலுத்தி ஏற்படுத்தி விட்டாலே ஐயோ அம்மா என் வலிக்குதே என்று கூறிவிட்டு ஒரு வேலையுமே செய்யாமல் மூலையில் அமர்ந்து விடுகிறார்கள். ஆனால் அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோ தன் காயத்தை கொண்டு வருந்தாமல் மீண்டும் போராட தொடங்கினார்கள். மேலும் கூறினார்கள், பதிலுக்கு நானும் அவனை தாக்கினேன், ஆனால் அவன் 2 கவசங்கள் அணிந்திருந்ததால் தப்பித்துக் கொண்டான். இந்த யுத்தத்தில் கையில் கிடைத்த பொருட்களெல்லாம் வைத்து போராடினார்கள். அன்னையவர்களும் அவர்களின் 2 ஆண் மக்களும் அவர்களை நோக்கி வரும் எதிர்ப்புகளை எதிர்கொண்டு இருந்தார்கள். அப்போது அவர்களிடம் கேடயம் இல்லை. அந்நேரத்தில் ஒருவர் கையில் கேடயத்துடன் களத்தை விட்டு ஓடிக்கொண்டிருந்தால் அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஓடுபவனே, போராடுபவர்களுக்காக கேடயத்தை போட்டுவிட்டு போ என்று சொன்னார்கள். அவனும் அந்த கேடயத்தை போட்டுவிட்டு சென்றான். இதை அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்துக்கொண்டு தன்னை நோக்கி வரும் எதிர்ப்புகளை எல்லாம் எதிர்த்தார்கள்.
அன்றைய களத்தில் அநாகரிப்பாளர்களால் தான் இவர்களுக்கு காயம் ஏற்பட்டுவிட்டது. இப்போது நானா இல்ல அவனா என்று கூறிவிட்டு குதிரை வீரர்கள் வெட்டும் போது சேரத்தை வைத்து தடுத்துக் கொண்டும் குதிரையின் காலை வெட்டி எதிரிகளை கீழே வீழ்த்தி எதிரிகளை கொன்றார்கள். இதையெல்லாம் பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னையின் மகன்களிடம் உன் தாயை கவனி என்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ்விடம் உன் தாயின் காயத்திற்கு கட்டு போட்டு விடு என்று சொன்னார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்குடும்பத்திற்காக துஆவும் செய்தார்கள். அன்னையவர்கள் அல்லாஹ்வின் தூதரே, சுவனத்தில் உம்மோடு இருக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று கேட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ், இக்குடும்பத்திற்கு கருணை காட்டுவாயாக, இவர்களை சுவனத்தில் நண்பர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று துஆ கேட்டதும் அன்னையவர்கள் இனி அழிந்து போகும் இந்த துன்யாவில் என்ன இழப்பு ஏற்பட்டால்தான் என்ன என்று கூறி மீண்டும் போராட தொடங்கினார்கள். மேலும் களத்தில் அன்னையின் மகனுக்கு காயம் ஏற்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, நீயே உன் காயத்திற்கு கட்டிக்கொள் என்று. அப்போது மகனின் தாய் அங்கு வந்து அவனுக்கு கட்டு போட்டு விட்டு, மகனே எழுந்து போராடு என்றார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு உம்மு அமாரவே, உன் மகனை வெட்டியவன் வருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை கேட்ட உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவன் முன் சென்று அவன் காலை வெட்டி கீழே வீழ்த்தினார்கள். அவனை தொடர்ந்து தாக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து சிரித்தவர்களாகவே உம்மு அமாராவே பழி தீர்த்து விட்டீரே என்று சொல்லி புகழ்ந்தார்கள். இவை அனைத்தும் உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை வைத்திருந்த பாசத்தையும் அவர்கள் தாக்கத்தில் கொண்டிருந்த கரிசனையையும் ஆண்களையும் மிஞ்சும் அவர்களின் வீரத்தையும் துணிவையும் எடுத்து காட்டுகின்றன. ஒரு பெண் புலியாக நின்று போராடியுள்ளார்கள். இவர்களின் ஈமானிய உணர்விலும் உறுதியிலும் ஒரு புலியாக என்னிடம் இருந்தால் எத்தகைய மாற்றம் ஏற்படும் என்று எண்ணி பாருங்கள் மக்களே, எண்ணி பாருங்கள். நீங்களே சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, இக்காலத்தில் இருக்கும் பெண்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை பொதுவேலையில் ஈடுபட வைக்கிறார்களா? அப்படியே ஈடுபட விட்டாலும் அவர்களுக்கு என்னாகவோ ஏதாகவோ நினைத்து வாடுகிறார்கள். ஆனால் அவர்களோ அப்படி இல்லை. தன் இரு மகன்களையும் இறைவழியில் போராட்டத்தில் ஈடுபடுத்தினார்கள். அவர்களுக்கு காயம் ஏற்பட்டுவிட்டது. அந்த வருத்தம் கூட இல்லாமல் மீண்டும் போராட்டத்தில் இறங்கு என்று உற்சாகம் படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு அமாராவே, உன்னை தவிர வேறு யாரால் தான் இது போன்ற முடியும் என்று புகழ்ந்தார்கள். இது மட்டுமல்ல, யுத்தம் முடிந்த பின்னர் கூட என் வலப்புறம் இடப்புறம் திசையை நோக்கினாலும் அங்கு உம்மு அமாராவே என்னை பாதுகாக்க போராடி கொண்டிருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்தார்கள். போர் என்பது அபாயகரமானது. அதிலும் போரில் பாதிப்பு ஏற்பட்டால் கேட்கவா வேண்டும்? யுத்தத்தில் அன்னையவர்களின் உடலில் 10க்கும் மேற்பட்ட காயங்கள் ஏற்பட்டது. அந்த வருத்தம் கூட இல்லாமல் அடுத்த போருக்காக தயாரானாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் மட்டுமில்ல, பின்னர் நடந்த பல யுத்தங்களில் அன்னையவர்கள் கலந்து கொண்டு தனது வீரத்தை காட்டினார்கள். பெண்கள் எல்லாம் நாம் உண்டு நம் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. நம் உறவுக்காரர்கள் கூட தொழுகையில் ஈடுபடுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தங்களுடைய மகன்களையும் கணவனுமா பொது வேலையில ஈடுபட வைப்பாங்க. சொல்லுங்க நடுவர்களே, சொல்லுங்க. ஆனால் உம்மு அமாராவே அப்படி இல்லை. தன் மகன்களை போராட்டத்தில் ஈடுபடுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே பொய்யன் முஸைலமா என்ற ஒரு அரசன் தன்னை நபி என்று கூறிக்கொண்டு திரிந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீப் இப்னுவை தூதுவராக அனுப்பினார்கள். முஸைலமா ஹபீப் அவர்களை பிடித்துக் கொண்டு சித்திரவதை செய்கிறார். முகமதையானி நபி இறை தூதர் என்கிறார் என்று கேட்டதும் ஹபீப் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். அப்படியா, இனிமேல் நான் தான் நபி என்று நீ சாட்சி சொல்வாயா என்று கேட்டபோது முடியாது என்று பதிலளித்தார்கள். அதனால் ஹபீப் அவர்களை முஸைலமா என்பவர் அணுவணுவாக சித்திரவதை சென்று கொண்டார்கள். மேலும் முஸைலமாவை கொள்வதற்காக தனது அடுத்த மகன் அப்துல்லாஹ்விடம் அவனின் படையை எதிர்கொள்ள காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களின் தலைமுறையில் நீண்ட தூரம் பயணம் செய்கிறார்கள். இதன்படி பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு உம்மு அமாராவின் மகன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் வாளால் வெட்ட முஸைலமா என்ற அரசனின் அட்டகாசம் அடங்கியது. இந்த யுத்தத்தில் உம்மு அமாரா தன் மகனை இழந்தார்கள். மேலும் இந்த யுத்தத்தில் அன்னையவர்களுக்கு 12 வெட்டுக்காயம் ஏற்பட்டு விட்டது. இந்த
காலத்தில் அவர்கள் அன்னையில் ஒரு கையையே இழந்தார்கள். இடைப்பாதையில் இரு மகன்களையும் இழந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உடம்பெல்லாம் தழும்புகளை தாங்கிக் கொண்டார்கள். ஒரு கையையுமே இழந்தார்கள். இத்தகைய தியாகங்களை அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்தில் இருந்த பற்றால் தான் செய்தார்கள். இந்த வீர பெண்மணியுடன் ஒப்பிடும்போது நம்ம அவர்களுக்கு கால் தூக்கி கூட சமமாக முடியாது. ஒரு பெண்ணாக இருந்து சமூக போராட்டத்தில் இவர்கள் பங்கு கொண்டார்கள். ஆனால் நாமோ ஒதுக்கி பதிக்கும் செல்லும் போக்கை கைக்கொள்கிறோம். வன்முறையும் இனமத வெறியும் தூண்டப்படும் பெண்கள் பகிரங்கமாக பாலியல் வல்லுறவுக்காகப்படும் இந்த அநாகரிக காலத்தில் வாழும் பெண்களிடம் அன்னை உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீரமும் துடிவும் மிக மிக அவசியமாக இருக்க வேண்டும். சஹாபாக்களுக்கு ஒன்றும் கிடைத்தவர்கள் அல்ல சஹாபிய பெண்மணிகளே என்று கூறிய உரையை முடிக்கிறேன். வாஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், பரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக ஆபியா சஹாபாக்களே என்னும் அணியிலிருந்து பேச வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. இஸ்லாமிய வரலாற்றிலே சாதனை படைத்தது சஹாபாக்களே என்று அணியிலிருந்து பேச வந்திருக்கேன். உஹது போர்க்களத்துல எதிரிகளுடைய தரப்புல இருந்து கொண்டு இஸ்லாமியர்களை நிலை குலைய செய்த வீரர் அல் முக்தா போர்க்களத்துல முஸ்லிம்கள் அணியில் கலந்து கொண்டு இஸ்லாமிய எதிரிகளான காபீர்களை கதிகலங்க செய்த பெருமைக்குரிய மாவீரர் தான் காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்களை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். இவங்களுடைய தனித்திறமையினாலையும் போராட்டத்தின் காரணமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள அல்லாஹ்வின் வாள் சைஃபுல்லாஹ் என்று பட்டப்பெயரை சூட்டி அவங்கள பெருமைப்படுத்தினாங்க. உஹது போர்ல இருந்து ஹுதைபியா உடன்படிக்கை வரைக்கும் இஸ்லாமிய எதிரிகளின் தரப்புல இருந்து கொண்டிருந்த காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தடவை ஒரு போறப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய படை வீரர்களுக்கு லுஹர் தொழுகை தொலை வச்சிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க பாருங்க, இந்த சந்தர்ப்பத்துல இவங்களை அட்டாக் பண்ணும் அப்படின்னா இவங்களை ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களை எதிர்த்து போறாங்க. ஆனா அவங்கள ஏதோ ஒரு சக்தி நகர கூட விடாம பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள தடுத்தபடி பின்னோக்கி தள்ளுது. இவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை நம்ம விட்டுறக்கூடாது, அடுத்த தொழுகையிலாவது கண்டிப்பா இவங்களை எதிர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா இவற்றை எல்லாம் அறியாமல் இல்லை. நாம பகிரங்கமா செய்யக்கூடியதையும் மறைமுகமா செய்யக்கூடியதையும் அறிந்தவனா இருக்கான். அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு வஹி இருக்கிறான். அதுல முஸ்லிம்களை அந்த படை வீரர்களை நீங்க 2 பிரிவினராக பிரிந்து கொள்ளுங்கள். அதுல ஒரு பிரிவினர் தொழுதீங்கன்னா மற்றொரு பிரிவினர் அவங்களுக்கு பாதுகாப்பா நில்லுங்க. அவங்க சஜ்ஜதா செஞ்சு முடிச்சுட்டா அவங்களுடைய தொழுகையை முடிச்சுக்கிட்டு நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பா நில்லுங்க, அவங்க தொழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு வகையை இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய படை வீரர்களும் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையின்படி அந்த தொழுகையை நிறைவேற்றுறாங்க. இத பார்த்த காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், நாம போட்ட திட்டம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. இவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏதோ ஒரு சக்தி பாதுகாக்குது, எல்லாத்தையும் ஏதோ ஒரு சக்தி பாதுகாக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் இந்த முழு உலகத்தையும் வென்றிடுவாங்க அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிட்டு இஸ்லாத்தை எதிர்க்கிற இந்த துணிவையே இழந்துடுறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கைக்கு அப்புறம் காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. வேறு மதம் மாறிடலாமா, கிறிஸ்தவர் ஆயிடலாமா, யூதர் ஆயிடலாமா அப்படின்னு ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க. ஒரு கட்டத்துல மக்காவை விட்டே வெளியே போயிடுறாங்க. அப்போதான் அவங்களுடைய சகோதரர் கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை விசாரிச்சதாகவும் இன்னும் இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்க, இவங்களுடைய அறிவாற்றல், தொலைநோக்கு பார்வை, போர் திட்டம், இந்த விதமான அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடை இவங்களை இதே நிலையில விட்டு வைக்காதனோ அவங்க சொல்லியிருக்கிறதா அந்த கடிதத்துல இருக்கு. இத பார்த்த காலித் ரலியல்லாஹு அன்ஹு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மள விசாரிச்சாங்களா, அதோ நாம இஸ்லாத்தை ஏத்துக்குவோம்னு சொன்னாங்களா, இவங்களுக்கு எதிராக எவ்வளவு போர்களை செஞ்சிருப்போமே, எவ்வளவு இன்னல்களை கொடுத்திருப்போமேன்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்பவே அவங்க மனசுல சரி நம்ம இஸ்லாத்தை ஏத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது. அவங்க தனியா மதீனாவுக்கு போக யோசனை பண்ணிட்டு இருக்கப்போ இஸ்லாத்தை ஏத்துக்க தயாரா இருந்த உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோடையும்
அம்ரபின் ஆசிரியமா அவங்களோடையும் சேர்ந்து மதீனாவை நோக்கி போறாங்க. அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்ததும் அவங்கள திரு கரங்களை புடிச்சு கலிமா சொல்லி இஸ்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க. காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன கேட்கிறாங்கன்னு பாருங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாழ்பலத்தால் உங்களுக்கும் உங்களுடைய முஸ்லிம் மக்களுக்கும் எவ்வளவோ இன்னல்களை கொடுத்திருக்கேனே, எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுனால அல்லாஹ் தஆலா உங்களுடைய முன்பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனாலும் பாருங்க, இவங்களுக்கு மனசு கேட்கல. வலியுறுத்தி எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக அல்லாஹ் தஆலா கிட்ட துவா செய்றாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இதே வீரத்தோடையும் இதே விவேகத்தோடையும் முஸ்லிம் அணிகள்ல கலந்து கொண்டு பல போர்கள்ல வெற்றி பெறாங்க. முதல்ல அல் முக்தா போர்க்களத்துல ஒரு சாதாரண படை வீரரா போறாங்க. அந்த போர்க்களத்துல முதல் படை தளபதியா இருந்த ஜைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போர்க்கொடி ஏந்திக்கிட்டு போர் புரியுறாங்க. இவங்க காபிர்களால கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அடுத்து போர்க்கொடியை ஏந்திக்கிட்டு ஜாஃபர் பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போர் புரியுறாங்க. அந்த போர்ல அவங்களுடைய வலது கை வெட்டப்படுது. போர்க்கொடியை தன்னுடைய இடது கையில பிடிச்சு கொண்டு போர் செய்யறாங்க. இடது கையும் வெட்டப்படுது. நடுவரவர்களே கேளுங்கள், இஸ்லாத்திற்காக தன் ஒரு கை வெட்டப்பட்டும் போர்க்கொடியை மறுக்கையில் ஏந்தி கொண்டு போர் புரியும் சஹாபாக்களை பற்றி கேளுங்கள். அவங்களுடைய இடது கையும் வெட்டப்படுது. போர்க்கொடியை தன்னோட நெஞ்சோடு அணைத்து பிடிச்சு கொண்டு அப்படியே சாயிறாங்க. உடனே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அந்த போர்க்கொடியை வாங்கி அவங்க போர் புரியுறாங்க. அவங்களும் காபிர்களால கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்படுறாங்க. அப்புறமா தான் காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க படை தளபதியா நியமிக்கப்படுறாங்க. இந்த போர்ல அவங்களுடைய வாள் உடைஞ்சு போயிடுது. அடுத்த வாள் எடுத்து போர் புரியுறாங்க. அதுவும் உடைஞ்சு போயிடுது. அடுத்த வாள் 9 வாள்கள் பயன்படுத்தி எதிரிகளை வேட்டையாடுறாங்க. இந்த போர்க்களத்துல முஸ்லிம் மக்கள் வெறும் 3000 பேர் தான். ஆனா காபிர்களோ 2 லட்சம் பேர். தோல்விங்கிற நிலைக்கே போகாம தன்னுடைய போர் திட்டத்தின் காரணமா எதிரிகளை நிலைக்குலைய செஞ்சு தன்னுடைய படை வீரர்களை பாதுகாப்பா மதீனாவுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. எர்மூக் அப்படிங்கிற ஒரு போர், அதுல இஸ்லாமியர்கள் வெறும் 46,000 பேர் தான். ஆனா எதிரிகளோ 4 லட்சம் பேர். இந்த போர்க்களத்துல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், எதிரி படையில இருக்க படை தளபதி ஜர்ஜா அப்படிங்கிறவர் வந்துட்டு காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, காலிதே, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு ஒளிவு மறை இல்லாம பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு காலித் ரலியல்லாஹு சொல்றாங்க, கேளுங்க, நிச்சயமா பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க கேட்கிறாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட சம்பவத்தை கேள்விப்பட்டேன். உங்களுடைய தூதர் வானத்திலிருந்து பிரத்யேகமா ஒரு வாழை பெற்று உங்கள்கிட்ட கொடுத்தாங்களா? ஏன்னா உங்களை சந்திக்கிற எதிரிகள் எல்லாரும் தோற்று போய் ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதற்கு காலித் ரலியல்லாஹு அன்ஹு இல்லைன்னு சொல்றாங்க. உடனே அவங்க கேட்கிறாங்க, பிறகு ஏன் உங்களை அல்லாஹ்வின் வாள் சைஃபுல்லாஹ்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதற்கு காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுடைய வாள் வலிமையானது, எதிரிகளின் வல்லமையை அழித்தளிக்கும், நீங்கள் அல்லாஹ்வின் வாள் அதாவது சைஃபுல்லாஹ்னு சொன்னாங்க. அதுல இருந்து என்ன எல்லாருமே சைஃபுல்லாஹ்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. இதை அவங்க சொல்றாங்க, நாங்க வந்துட்டு அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சாட்சி கூறி மக்களை அழைக்கிறோம்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஜர்ஜா சொல்றாங்க, நானும் அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டா எனக்கும் உங்களை மாதிரி இருக்க நற்பேர் கிடைக்குமா? நானும் உங்களை மாதிரி ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதற்கு காலித் ரலியல்லாஹு ஏன் முடியாது? நிச்சயமா முடியும், என்னை விட சிறந்த அந்தஸ்தை பெறுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ஜர்ஜா அப்படிங்கிறவங்க தன்னை குளித்து சுத்தப்படுத்தி கொண்டு களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு பிறகு 2 ரக்காத் தொழுது நேர்வழி காட்டி அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி கூறிவிட்டு தான் படை நடத்தி வந்த ரோம படைக்கு முடிவுரை எழுதிவிட்டு இஸ்லாமிய படையில் இணைந்து முன்னரே எழுத தயாரானாங்க. சற்று முன் எதிரி படையில படை தளபதியா இருந்த ஒரு காஃபிர் கொஞ்ச நேரத்திலேயே உயர்ந்த அந்தஸ்தான ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அதே போர்லயே முஸ்லிம்களோட கலந்துகிட்டு போர் புரியுறாங்க. எதிரிகளால கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்படுறாங்க. மாஷா அல்லாஹ். நடுவரவர்களே, காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாறு ஒரு எதிரி படை தலைவரையே இஸ்லாத்திற்கு மாற்றிருக்குன்னு சொன்னா
அதுவும் அல்லாஹ் தாலாவுடைய மாபெரும் அந்தஸ்தான ஷஹீதுடைய அந்தஸ்தை வாங்கி கொடுத்திருக்குன்னு சொன்னா இது பாராட்டிற்குரிய வரலாறு அல்லவா இது. இறுதியா அவங்களோட தாலிபர் அலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மரண தருவாய் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எத்தனை எத்தனை யுத்தங்களை புரிந்திருக்கேன், என் உடல் முழுவதும் காயமா இருக்குது, ஆனால் எந்த ஒரு காயமும் எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை தரலையே. யா அல்லாஹ், எந்த ஒரு காயமும் உனது பாதையில எனக்கு மரணத்தை தரலையே, எப்படி என் தந்தை குளிர்ச்சி அடையா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி மனம் உருகி அழுகுறாங்க. அழுது அழுது அதே நிலையிலேயே மரணம் அடையிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டினேன், அவங்க உடம்புல காயம் இல்லாத ஒரு இடம் கூட இல்லைன்னு சொன்னாங்க. இவங்களுடைய மரண செய்தியை கேள்விப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, போர்க்காலத்துல மக்கள் எல்லாரும் படை தளபதியார் தாலிதான், அப்போ முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு அல்லாஹ் தாலாவினால் ஏற்படக்கூடிய வெற்றியை மறந்து தாலிதலில்லாஹ் அன்ஹு அவங்களாலதான் ஏற்படுதுன்னு எல்லா பக்கமும் மக்கள் இதையே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் கலீஃபாவா இருந்த காலம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள படை தளபதிங்கிற தகுதியில இருந்து நீக்கி ஒரு சாதாரண படை வீரரா போங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனா காலித் ரலியல்லாஹு அன்ஹு எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டல, எந்த ஒரு முணுமுணுப்பும் தெரிவிக்கல, ஒரு சாதாரண படை வீரரா போய் போர்கள் எல்லாம் புரியுறாங்க. பாருங்க நடுவர் அவர்களே, இஸ்லாத்திற்காக தீனுக்காக எந்த அளவு பாடுபட்டிருக்காங்க. நடுவர் அவர்களே, நாம் சிந்தித்து படிப்பினை பெற வேண்டிய வரலாறு அல்லவா இது. எனவே இஸ்லாமிய வரலாற்றில் சாதனை படைத்தது சஹாபாக்களே 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 என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நம்ம இந்த பட்டிமன்றத்தின் இறுதிக்கு வந்துட்டோம் இல்லைங்களா? இஸ்லாமிய வரலாற்றில் சாதனை படைத்தது யாரு? சஹாபாக்களா அல்லது சஹாபிய பெண்மணிகளா? இந்த 6 பேரும் சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் அவங்களோட வரலாற்றை நம் கண்முன்னே கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. போர் அப்படின்னாலே எல்லாருமே அதை வந்து கொஞ்சம் டீப்பா கவனிச்சுக்க மாட்டோம் இல்லைங்களா? ஆனா எந்த அளவுக்கு பாடுபட்டாங்க, போர் புரிஞ்சாங்க அப்படின்றத அழகாகவும் தெளிவாகவும் பேசினாங்க. சாதனை படைத்தது சஹாபாக்களா அல்லது சஹாபிய பெண்மணிகளா அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சூரத்துல் ஆல இம்ரான்ல 110வது வசனத்துல சாட்சி சொல்றான். கூந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத்தில் லின்னாஸ். மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். யாரை பார்த்து சொன்னா? அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சுத்தி இருந்த சஹாபாக்களையும் சஹாபிய பெண்மணிகளையும் பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சிறந்த சமுதாயம் நீங்களா இருக்கிறீங்க. ஏன்னா அல்லாஹ்வை ஈமான் கொண்டீர்கள், நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த காலத்துக்கு மட்டுமா இந்த வசனம் அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு யார் நன்மையை ஏவி தீமையை தடுத்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ அவங்களுக்கும் பொருந்தும் சாதனையாளர்கள் தான் அவங்களோட சேர்ந்து நாமும் அப்படிங்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாம ஒரு விஷயத்தை சிந்திக்கணும் இந்த இடத்துல. அவங்களா சாதிச்சுட்டு போயிட்டாங்க, சொர்க்கத்துக்குரியவர்கள் அப்படின்னு நன்மாராயம் கூறப்பட்டாங்க அப்படின்றது நம்ம வரலாற்றுல பார்ப்போம். நாம இந்த துன்யாவுல என்ன சாதிச்சோம்? ஏதோ பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம், அப்படியா நம்ம வாழ்க்கை முடியறது? இல்ல, நாம சாதிக்க இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நாம விளங்கிக்கணும். இன்னைக்கு என்ன சமைக்கணும், நாளைக்கு என்ன டிஃபன் செய்யணும் அப்படிங்கிற சிந்தனையை யோசனையை தாண்டி ஏதாச்சும் ஒன்ன சாதிக்கணும்னு அப்படின்ற திட்டமிடல் இருந்தால் மட்டுமே அது நிறைவேறும். உதாரணமா, நான் வாங்க சொன்ன உடனே 5 வகை கொள்கையையும் அழகான முறையில் நிறைவேற்றுவேன்னு நியத் வச்சு நிறைவேற்றினால் அதுவும் ஒரு சாதனையே. அடுத்து நான் எந்த சூழ்நிலையிலையும் வட்டி வாங்க மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன்,
யாரெல்லாம் இதற்கு நீயே பொறுப்பாளன்னு நீயே வச்சாலும் அதுவும் ஒரு சாதனை. நம் வாழ்நாள் முழுவதற்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரே சிலபஸ் என்னங்க? நம்ம வாழ்நாள் முழுவதற்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரே சிலபஸ் என்னது? அல் குர்ஆன். அதை விளங்கி ஓடி அதன்படி நான் வாழ்வேன் அப்படின்னு நியத்து வச்சாலும், நம் பிள்ளைகளே குர்ஆனை மனதிட்டு ஹாஃபிஸ்களாக்குவேன் நியத்து வச்சாலும் அதுவும் ஒரு பெரிய சாதனை தான். இன்னைக்கு யாரையும் திட்டல, நான் புறம் பேசல, கோபப்படல. இன்னைக்கு நாம கண்டிப்பா ஒரு சாதனைகளா இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு எல்லாருமே அந்த மாதிரி தான் நம்மளோட இந்த நிமிடங்களை நேரத்தை ஓட்டிருக்கோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அதற்கு நம்மளுக்கு அருள் புரிஞ்சதுக்கு எல்லாருக்குமே அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு பெண் கணவர் ஊரில் இல்லாத போது தனது கற்பையும் தன் பிள்ளைகளையும் கணவரின் பொருட்களையும் பாதுகாப்பதும் கணவருக்கு உண்மையாக நடந்து கொள்வதும் ஒரு விதத்தில் சாதனை தான். பிரச்சனைகளும் வன்முறைகளும் அதிகரிச்சுக்கிட்டே போற நம்ம நாட்டுல உலக கல்வியோட சேர்த்து இந்த மார்க்க கல்வியும் கொடுத்தால் மட்டுமே நம் பிள்ளைகள் சாதனையாளர்களாக ஆக முடியும். நம்ம மனசால பயின்ற மாணவி ஒருத்தவங்க நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு போறாங்க. இப்ப இந்த ஹிஜாப் பிரச்சனை வந்துச்சு இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே சொல்றேன். நீட் எக்ஸாம் எழுத போறாங்க, தலைக்கு சால் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரூல்ஸ சொல்றாங்க. ஆனா அந்த பெண் அவங்க பேசி திறமையா பேசி நான் சால் போட்டுட்டு தான் எக்ஸாம் எழுதுவேன்னு பேசி எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க. நம்ம மனசால படிச்ச ஒரு பெண். அதே போல அவங்க காலேஜுக்கு போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அங்க இருக்கிற கூட படிக்கிற ஸ்டூடெண்டோட சேர்ந்து எனக்கு படிக்கிற வேலை இருக்கு, ஹோம்ஒர்க் இருக்கு அப்படிங்கறதோட இல்லாம அங்க சாதனை படிக்கிறாங்க. எப்படி? தர்ஜுமா படிக்கிறாங்க, தர்ஜுமாக்கு தஃசீரும் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க அந்த குர்ஆனை விளங்கிக்கிறதுக்காக அங்க நேரத்தை செலவிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததான் இன்னொரு பெண் சொல்றா, ஸ்கூல் எந்த ஸ்கூல்ல சேர்த்தா டிசிப்ளின் வரும், அந்த ஸ்கூல்ல சேர்த்தா டிசிப்ளின் கம்மியா இருக்கும் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் பேசிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, டிசிப்ளின் இந்த ஸ்கூல்ல இல்ல அந்த ஸ்கூல்ல இல்ல, இங்க இருக்கு. எங்க இருக்கு? இங்க உள்ள இருக்கு. நீங்க எந்த ஸ்கூல்ல சேர்த்தாலும் இந்த டிசிப்ளின் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க எல்லாருமே செய்ய வேண்டிய செயல்கள். இன்ஷா அல்லாஹ் உறுதி எடுப்போமா? அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு குர்ஆன் ஆயத்தை நினைவுபடுத்தி நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் நசீபத்தாக இந்த குர்ஆன் ஆயத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் எனக்கு தப்தர் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, சூரத்துல் முஹம்மத், சூரா முஹம்மதுல வர வசனம். அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ச்சி பார்க்க வேண்டாமா, அல்லது அவர்களின் உள்ளங்கள் தாழிடப்பட்டு விட்டதா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஆராய்ச்சி பார்க்க வேண்டாமா அல்லது உள்ளங்கள் தாழ்ந்தப்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்கிறான். நீங்கள் பூமியில் கலகம் செய்து உங்கள் இரத்த உறவுகளை துண்டித்து விட பார்க்கிறீர்களா? இத்தகையவர்களை அல்லாஹ் சபித்து அவர்களை செவிடர்களாக்கி அவர்களுடைய பார்வைகளையும் போக்கி குருடர்களாக்கி விட்டான். நவுது பில்லாஹி மின்ஹா. எல்லாருமே சொல்லிக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாமளும் சாதனை படைப்போம், நம்ம பிள்ளைகளையும் சாதனைகளை ஆக்குவோம். அல்லாஹ் அதற்கு நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.